ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது நான் பட்டை பிரியாணியெல்லாம் இது எதுவுமே போடல, வெறும் சோம்பு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். சோம்பு மட்டும் போட்டுட்டு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதாக இருந்தாலும் சரி நைஸாக கட் பண்ணிவிட்டு சோம்பு பொரிஞ்ச உடனே இதில் சேர்த்துக்கணுங்க. அதோட முக்கியமாக ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டுமே நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படி சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் நம்ம பெருசாக இருந்தால் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. இந்த வெங்காயம் பூண்டு நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அப்படின்னா அந்த சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும். ஏன்னா நம்ம போட்டது பெரிய வெங்காயம் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அது நல்லா வதங்கலை அப்படின்னா அந்த இனிப்பு தன்மை நம்மளுக்கு தெரியும். இதே இது நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம்னா அது வேறு டேஸ்ட்டு. இது பெரிய வெங்காயம் போட்டுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லாவே வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக 2 சின்ன பழம் தாங்க, 2 பழம் எடுத்து அதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் கொஞ்சம் பழம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா மிக்சியில் கூட அடிச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல பழமாக இருந்ததுனால நான் சேர்த்துட்டேன். அதோடய இது இப்போ வந்து நான் கல்லுப்பு போட்டுட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நம்ம இந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கி வந்துடும். அப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மகிட்ட எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துக்கிறது. அது இந்த தடவை இல்லாததுனால நான் அரைச்சி சேர்த்துக்கல. சின்ன துண்டு இஞ்சி இருந்தது, அதை வந்து தேங்காயோட சின்ன போட்டு அரைச்சிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி போட்டுட்டேங்க. ஆனால் கண்டிப்பாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கணும். சிக்கனுக்கு இஞ்சி இல்லைன்னா நல்லா இருக்காது. அது கம்பல்சரி. என்கிட்ட ஒரு சின்ன துண்டு இருந்தது, அதை நான் தேங்காயோட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/2 கிலோ அளவு சிக்கன் வாங்கியிருக்கு. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நான் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல கரம் மசாலா தூளுமே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம பட்டை பிரியாணியெல்லாம் இது எதுவுமே போடலை, அதனால் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் வச்சுருந்தா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கி தான் சேர்க்கணும். எப்படி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துறோன்னா நம்மளுக்கு தாராளமாக அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு பிடிக்காம தான் வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வெந்து வந்து இது சிக்கன்லாம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வெந்துடும். நம்மளுக்கு அதுக்கு மேலே எடுத்துக்காது. அந்த தண்ணி வற்றவும் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்கன் வந்து அதுவே தண்ணி விடும். நம்மளுக்கு வேகும்போது தண்ணி விடும். அதனால் தண்ணியாக தான் வரும். நம்ம வந்து இப்போ இது வந்து குழம்பா நம்ம வைக்க போகிறதில்ல, கிரேவியாக தான் நம்ம வைக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் தண்ணி விடும்போது அந்த தண்ணியில் வேக கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வற்றணும் அந்தளவுக்கு நம்ம இடையில எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2-3 தடவை எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நல்லா வெந்து வந்தோம்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காயிலே பாதி தான் போட்டிருக்கேன், ரொம்ப கூட நான் போடலை. அந்த அளவுக்கு போட்டுட்டு மிக்ஸி ஜார் அரிசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை நம்ம வற்றுற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் இந்த தண்ணி நல்லா வற்றி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் நான் கருவேப்பிலை தூவிக்கிறேன். மல்லித்தலை இருந்தாலும் நம்ம தூவிக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நம்ம கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த இடத்துல கருவேப்பிலை தூவிட்டேன், ஏன்னா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கட்டும் அப்படிங்கிறதுனால. இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து தேங்காயில் வந்து சோம்பு, சீரகம், இஞ்சி, கொஞ்சம் மிளகு எல்லாமே போட்டு தாங்க நான் அரைச்சிருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நல்லா தண்ணி வற்றிடுச்சா நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சா அவங்களுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம், ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம்னா இந்த தண்ணியை வற்றிடும். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு காரம் போதும், நான் போட்ட அளவு காரமே கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கிட்டே அப்படின்னா பார்க்குறதுக்கும் சிக்கன் கிரேவி செமையாக இருக்கும். பெப்பர் சிக்கன் மாதிரி சாப்பிட்றதுக்கும் அந்த காரம் வந்து அப்போ அந்த தொண்டையில் சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் தொண்டையில் அந்த காரம் இது பண்ணும்போது அந்த சளியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கடைசியில் மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த இடத்துல மல்லித்தலை இருந்ததுன்னா நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி ரசம் தான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு சிக்கன் கிரேவி சிம்பிளான வேலை தாங்க. அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் கிரேவியும் கற்பூரவள்ளி ரசம் நம்மகிட்ட ரெடி. தேங்க்யூ. வாங்க சாப்பிடலாம்.